நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ப்ரைஸ் லைன். அதாவது ப்ரைஸ் லைன்னாலும் ஆர் பட்ஜெட் லைன், இது வந்து சேம் நேம் தான் சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் ஃபார் ஏ குட் டிபெண்ட்ஸ் அப்பான். அதாவது நம்ம ஒரு குட்டை வந்து டிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் டிமாண்ட். குட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறோம். நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படிங்கும்போது அந்த டிமாண்ட் நமக்கு எப்படி, அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த குட். நமக்கு அந்த பொருள் வாங்கணுங்கிற ஒரு வில்லிங்னஸ் டு பை வாங்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கணும். அதே வந்து பர்ச்சேசிங் பவர், அஃபோர்டபிலிட்டி டு பே, அடோரபிலிட்டி பே, அது வந்து நம்ம பே பண்ணுறதுக்கான இது இருக்கணும். இந்த ப்ரிஃபரன்ஸ் பேட்டர்ன் இஸ் ரெப்ரசன்ட் பை செட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். அதை வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வில் வந்து எப்படி வில்லிங்னஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பர்ச்சேசிங் பவர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிஸ் மணி, இன்கம் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ். நம்ம மணி பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த குட்ஸ்க்கான ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பர்ச்சேசிங் பவர் இருக்கணும். ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ரைஸ் லைன் ஆர் பட்ஜெட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பொருள் மேலே வாங்கணும்னு விருப்பப்படுறோம். அந்த வாங்கணுங்கிற பொருள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம பே பண்ணுறதுக்கான எலிஜிபிள் இருக்கணும். நம்மக்கிட்ட மணி இருந்தால் தான் அந்த பொருளை பைசா கொடுத்து நம்மளால் வாங்க முடியும். அதுதான் மணி, இன்கம் அண்ட் ப்ரைஸ் லெவல். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைஸ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ரைஸ் லைனை பார்த்தோம்னா பட்ஜெட் லைனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் straight line connecting x-axis to y-axis as follows அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பின்னு சொல்கிறாங்க. இந்த x-axis வந்து b, y-axis y கமாடிட்டி வந்து பார்த்தோம்னா a அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் லைனில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோப்பிங் ஸ்ட்ரைட் லைன் கனெக்டிங் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அஸ் ஃபாலோஸ். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த கோடு, ஒய் ஆக்சிஸ் இது. அப்போ வந்து பிஏ எக்ஸஸ் ஸ்ட்ரைட் லைன் கனெக்டிங்னு சொல்லியிருக்காங்க. பியும் ஏவும் கனெக்டிங் ஆகிருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஏ இஸ் த பட்ஜெட் லைன் வித் ஏ கிவன் இன்கம் சி. கிவன் இன்கம் வந்து சின்னு சொல்லியிருக்காங்க. சி, அதாவது சி இன்கம் டிவைடட் பை OA வந்து C divided by O is the price of the commodity Y. price of the commodity Y. அதே மாதிரி சேம் டைமில் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா C divided by OB, அதாவது இன்கம் டிவைடட் பை OB. B ஆக்சிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கமாடிட்டி எக்ஸ் ஆக்சிஸில், அதாவது இன்கம் C divided by OB எக்ஸ் ஆக்சிஸில். அதே வந்து C divided by OA, இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிஏ வந்து இன்கம்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா சிங்கிறது இன்கம், ஓவில் ஜீரோவும் ஏவும் கனெக்ட் பண்ணியிருக்குது. ஜீரோவும் ஏவும் கனெக்ட் பண்ணியிருக்குது, ஓவும் ஏவும் கனெக்ட் பண்ணியிருக்குது பிஒய். அதே வந்து சி டிவைட் பை ஓஏ இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ், அதாவது ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் லைன் இஸ் த லைன் ஜாயினிங் வேரியஸ் காம்பினேஷன். அதாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கியிருந்தால் இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கிடைக்கும். அதாவது இப்படி சொல்லணும்னா இந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிடைக்கும் பொருள். அந்த மாதிரி ஒவ்வொரு டாட்ஸுமே, இந்த டாட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒவ்வொரு டாட்டுமே வந்து வேரியஸ் குட்ஸ் வந்து வாங்கி, அதுதான் வந்து சொல்கிறாங்க த பட்ஜெட் லைன் இஸ் த லைன் ஜாயினிங் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் டூ குட்ஸ் விச் த கன்சியூமர் கேன் பை அட் கிவன் ப்ரைஸஸ் அண்ட் இன்கம் பேஸ் பண்ணி ரெண்டு குட்ஸை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பிங்கிற குட்ஸ், இந்த இதுக்கு வந்து ஒவ்வொரு டாட்டுமே நமக்கு பட்ஜெட் லைன் வரும். ஓகேங்களா? That's all. Budget line or price line topic.